மக்களே கிளம்பியாச்சு. காலையிலேயே தோப்பு பக்கம் கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு. ஆடு மாடெல்லாம் கட்டிட்டு வேகமாக கட்டிட்டு கொஞ்சம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அம்மாவும் அப்பாவும். நம்ம அப்படியே தோட்டத்தை ஒரு வாக்கிங் மாதிரி சுற்றி நடந்துட்டு வரோம். கொஞ்சம் விதெல்லாம் விதைச்சிருந்ததுக்கு அப்பா வந்துட்டு வலை கட்டிகிட்டு இருக்காங்க, கம்பி ஊனி. அம்மா ஒரு பக்கம் காஞ்ச மட்டையெல்லாம் இருக்கிறதெல்லாம் மரத்தில் தோப்பில் உள்ள மரத்தில் வெட்டி ஒரு பக்கமாக சேர்த்துட்ருக்காங்க. அதில் போயிட்டு தோவெல்லாம் பின்னுவாங்க. அந்த இது விளக்கமாறு கூட்டுற விளக்கமாருக்கு அந்த இதெல்லாம் இது பண்ணுவாங்க, அது ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் அப்படியே இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி சண்டே பிளான் என்னென்ன மெனு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே பார்ப்போம். இன்றைக்கி சாப்பாடு மெனு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு இன்றைக்கி நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுறோம் அந்த வீடியோவில். ஃபுல்லாக கவர் பண்ணல, எல்லாம் கவர் பண்ணல, பட் கொஞ்சம் கவர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா இது வீட்டில் கிடந்த வலையை வச்சு அப்பா குச்சி ஊனி மாடு ஆடெல்லாம் உள்ளே விதைச்சதை வீணாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய கீரை, நிறைய தானியங்கள்லாம் போட்டிருக்காங்க. வெள்ளரி, சொரக்காய், பரங்கிக்காய், அந்த மாதிரி நிறைய விதையெல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய முளைச்சி வந்திருக்கு. அதுக்காக வலை கட்டியிருக்காரு. வீட்டுக்கு வந்தாச்சு. என்னடா சத்தம்னு பார்க்குறீங்களா? கோழி தாங்க. இன்றைக்கி ஒரு புடி கோழி தான். என்னென்னா குழம்பு கிடையாது, குழம்பு வைப்பாங்க, பட் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா பிரியாணி போடலான் இருக்காங்க. நாட்டுக்கோழி பிரியாணி. அதுக்காக அம்மா காலையிலே கோழியை பிச்சு அதை சம்பவம் பண்ணி உரித்து வாட்டி கட் பண்ணி அலசி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அது இது என்னென்னா தோலெல்லாம் பிச்சுட்டு மஞ்சள் போட்டு வாட்டி அதை கட் பண்ணி அலசி எடுத்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் இன்றைக்கி பிரியாணி எங்கே போட போகிறோன்னா வீட்டில் இல்லை. அதான் ட்விஸ்ட்டு. வீட்டில் போடல பிரியாணி, நம்ம தோப்பில் போய் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம் இன்றைக்கி. இதெல்லாம் அடுத்தடுத்து ரெடியாக இருக்குது. அடுத்தடுத்த வாரங்களில் போட்டுற வேண்டியதான். ஒன்றா ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதான். எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டு வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ எக் இருக்குன்ட்டு. எல்லாம் எடுத்துக்கிட்டு அலசி எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். மற்றதெல்லாம் நானும் என் தங்கச்சியும் இஞ்சி பூண்டு அரைக்கிறது, வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறது, புதினா கொத்தமல்லி எல்லாம் அலசி எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி மற்ற எல்லா வேலையும் பார்த்து எல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டோம். போயிட்டு தோப்பில் அடுப்பை பற்ற வச்சு சமைக்க வேண்டியதான். விறகு அடுப்பு தான், பற்ற வச்சு சமைக்க வேண்டியதாக. மற்றதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டோம். பாருங்கள், எல்லாம் அலசி ரெடி பண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. தோப்புக்கு வந்தாச்சு. இங்கே அடுப்பை பற்ற வச்சு சமைச்சு சாப்பிட வேண்டியதான். பேலன்ஸு ஒரு நாள் இங்கே சமைக்கலாம் அப்படின்ட்டு தான். அதான் மக்களே, பாருங்கள் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இடையில கொஞ்சம் கட்டை போட்டுட்டோம். எல்லாம் ரெடி பண்ணி கொதிச்சிட்ருக்கு. இனி தம் போட வேண்டியதான். தம் போட்டு குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. சும்மா இது பிரியாணி எப்படின்னா, நான் ப்ளைனாக சாப்பிட மாட்டேன். குழம்பு போடுவேன், இல்லைனா தயிர் வெங்காயம் இருக்கணும் எங்களுக்கு ஏதாவது சைடில். அதனால கொஞ்சம் குழம்பும் வச்சு, அப்பாவுக்கு பிரியாணி கொஞ்சம் செரிக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒயிட் ரைஸும் வச்சுருக்காங்க. எல்லாம் வச்சுட்டு குழம்பு ரெடி, பிரியாணி ரெடி, தயிர் ரெடி, வேறு எதுக்கு வெயிட்டிங்? வாழை இலை ரெடி, சாப்பிட வேண்டியதான். இலையில் சாப்பாடை போட்டு ஒரு பிடிக்க வேண்டியதான்னு உட்காந்தாச்சு. சரி, நல்லா தெம்பாக சாப்பிட்டு நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. பாய்.